நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங். நான் உங்கள் பாஸ்கரன், மேடவாக்கம், சென்னை 100. நான் ஒரு ட்ராவல்ஸ் மட்டும்ல இருக்குது, ப்ளஸ் ஆட்டோவும் ஓட்டின்னு உங்களுக்கு தேவையான போது கால் டிரைவரோ அப்படி இல்லை வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நான் நம்பர் போடுறேன், என்னை அணுகலாம். இன்றைக்கி ஒரு நிகழ்வு. இன்றைக்கி வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு சக குடும்ப நண்பர்கள் அவர்களை கூட்டின்னு திருப்பூர் கோயில் வந்துருந்தோம். வந்து அவங்கள சாமி கும்பிட விட்டு நான் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு போய், என்னோடய குலதெய்வமும் திருப்பூர் தான். அது ஏதோ என்னால் என் குடும்பத்தை கூப்பிட்டு வர முடியல. சரி, என்ன கூப்பிட்றாரு, அதனால் நான் வந்தேன். வந்து சாமியை கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். அதை படிச்சுட்டு சுற்றி வரும்போது ஒரு இடத்துல ஒரு பர்ஸு ஒன்று கிடஞ்சிது. அந்த பர்ஸை எடுத்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அது அவங்களுக்கு தெரியாது, யார் என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆஃபீஸ் பக்கத்தில் எடுத்து போகலான்னாலும் ஒரு சில ஆஃபீஸு அதுக்கு உண்டானது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோயிலில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கிடையாது. வேறு ஏதோ சொல்கிறாங்களே கண்டி அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அதனால் அதை கையிலே வச்சுக்கின்னு வெளியே வந்து பிரகாரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்து அதில் இருக்க ஐடிஸ்லாம் செக் பண்ணேன். கார்ட்ஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, ஆதார் கார்டு இருந்தது. அவர் வந்து காக்னிசென்ட்டில் வேலை செய்கிறாரு, அதனோட ஐடி கார்டு இருந்தது. அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருந்தார். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் உங்களோட பர்ஸில் ஏதாவது ஐடி வைக்கிறீங்கன்னா உங்களோட நம்பரு சிடி மார்க்கரில் கொஞ்சம் கீழே எழுதுங்க. இன்றைக்கி அவருக்கு நம்பர் எதுன்னே தெரியாமல் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலே நான் வந்து ஒரு 2 ரவுண்டு சுற்றி யார் அவசரமாக போனாலும் அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் உங்களது நம்பர் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் உங்களோட நம்பர் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு லைசன்ஸாக மேலே வந்து உங்கள் நம்பர், நீங்கள் எப்படியும் கலர் ஜெராக்ஸ் தான் வச்சுருப்பீங்க, சிடி மார்க்கெட்டில் உங்கள் நம்பர் எழுதுங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் அது எழுதி வச்சுருந்தீங்கன்னா யார் எடுத்தாலும் யாரும் எடுத்து எதுக்கும் இது பண்ண போகிறது கிடையாது. உங்களோட பொருள் உங்களுக்கு தான் வரும், நம்ம உழைக்கிற காசு நம்மளுக்கு தான் வரும். அந்த ஒரு இதுவோடு இருக்கிறவங்க நாங்கள். அதனால் அந்த நம்பர் இருந்ததுன்னா இந்நேரம் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்கள பர்டிகுலர் பிளேஸுக்கு வர சொல்லி அதை கொடுத்துட்ருப்பேன். அவங்களையே நானும் ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சரி பர்ஸு இருந்த இடத்துக்கே வரலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க பைசா எடுத்து கொடுத்து நான்